Hi students, welcome to Padida. So final exam physics complete ஆயிடுச்சு. சில பேர் ஈஸின்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் மாடரேட்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் வந்து டஃப்னு சொல்லியிருக்கீங்க. பட் நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. எதெல்லாம் வரலன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கொஸ்டின் வரல. ஸோ டோட்டலாக ஒரு 7.5 மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா கொஸ்டின்ஸும் வந்துருந்தது. 5 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 5 3 மார்க்கு, 5 மார்க்கில் வந்து ஒரு கொஸ்டினில் பாதி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 7.5 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க. 7.5 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் 70 வந்து 62.5 ப்ளஸ் 1 மார்க்ஸும் புக் பேக்கில் ஒரு 13 வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ஓனா வந்து 2 கேட்டிருந்தாங்கன்னா, நான் இன்னும் 1 மார்க்ஸ் செக் பண்ணல, 2 ஓனா கேட்டிருந்தாங்கன்னா அந்த 2வும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 60 அவுட் ஆஃப் 70 வந்து நம்ம கொடுத்தது படிச்சிருந்தா வந்திருக்கோம். நான் எப்பவுமே வந்து 90 மார்க் தான் சொல்லியிருப்பேன். எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் 90 ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு இருப்பேன். சென்டம் வந்து சொன்னதே கிடையாது. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இப்போ 1 by 1 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட்டாக தான் நம்ம வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருப்போம். அதுவும் 5 மார்க் பார்த்தீங்கன்னா டாப் 20லேருந்து டாப் 10 5 மார்க் போட்டிருந்தா அதுலேருந்தே வந்துருக்கு. நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் 80 மேலே வாங்கிட்டு இருக்கலாம். 90 வந்து ஈஸி தான் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா. பட் மினிமம் 80 வந்து ஈஸி. 1 by 1 போயிடலாம். 2 மார்க்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினில் நான் வீடியோ போட்டிருந்தேன். கம்பல்சரி சம்மில் வந்து கேட்டிருக்காங்க. நான் 3 மார்க்கில் கொடுத்த சம் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லென்ஸ்லாம் வந்திருக்கு, லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான் வந்திருக்கு, மாஸ் டிஃபெக்ட் இல்லை, ஆப்டிக்கல் பார்ட் வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின் பார்க்கலாம் கூட 4 2 மார்க் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் மினிமம் 18 சொல்கிறேன்ல. ஸோ 4 2 மார்க் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரூல் நம்ம டாப் 20 கொஸ்டின்ஸில் போட்டிருந்தோம். வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் வந்திருக்கு, அது நம்ம வரல, சம் கேட்கல. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா டாப் 20ல கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. 3 மார்க்கில் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓவர் டிசி கரண்ட், ஈஸி கொஸ்டின் தான். இதை வந்து நான் சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 3 மார்க் வந்திருக்கு. பட் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து வரல. ஸோ அப்போ வந்து 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் 3 மார்க்கில். 5 மார்க்கில் நம்ம டாப் 10ன்னு சொல்லியிருந்தோமா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய ரேட்டிங்லாம் போட்டோமா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்திருக்கு உங்களுக்கு 5 மார்க்கில். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வச்சிருந்த கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ லாங் சார்ஜ்டு வயர். பல வாட்டி ரிப்பீட் ஆகும், 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாப் 10 5 மார்க்னு போட்டிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது வந்து நான் ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சா நீங்கள் லாஸ்ட் லெசன் போய் படிங்க, ஈஸியாக அது கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அதுலையும் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே வந்திருக்கு. 2 5 மார்க்குமே வந்திருக்கு. 34th கொஸ்டினில் 2 5 மார்க்குமே வந்திருக்கு. 35th பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் நெக்ஸ்ட் வோல்ட்மீட்டர் படிங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன்னா அந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதுவும் டாப் 10ல கொடுத்துருந்தேன். EMF ஆஃப் 2 cells கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், பொட்டன்ஷியோமீட்டரும் படிங்க வோல்ட்மீட்டரும் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதுலேயே ஆப்ஷன் வந்து ஃபீஸோ மெத்தட், இதுவும் நம்ம டாப் 10ல கொடுத்தோம். இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 35ல 2 5 மார்க்குமே வந்திருக்கு. 36ல இந்த கொஸ்டினும் கொடுத்துருந்தேன். டார்க் ஆன கரண்ட், கேரிங் காயில் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சொல்லியிருந்தேன். அதே டார்க் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே கொடுத்துருந்தேன். இதுவும் எதில் கொடுத்துருந்தேன், டாப் 10ல வந்திருந்தது. டார்க் நீங்கள் போய் அந்த வீடியோ யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ போய் அந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. டாப் 10 5 மார்க்னு கொடுத்துருப்பேன். அதில் இந்த டார்க் கொஸ்டின் இருக்கும். டார்க் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துருப்பேன். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எமிசிவ் செல், இதுவும் கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல், வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். இதுவும் வந்திருக்கு. ஸோ 36லையும் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் வந்திருக்கு. 37th மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. 37th ஏல வந்து பார்த்தீங்கன்னா how will you induce an EMF by changing the area enclosed by coil, இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு சம் கேட்டிருக்காங்க, அந்த சம் வரல. அதே மாதிரி இதுக்கு ஆப்ஷன் பி, பியில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர் லா, அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு, அது வந்திருக்கு. அதுக்கான ஆப்ஷன் வந்து கிளாஸ் பிளேட்டு சம், அந்த சம்மும் வரல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37th கொஸ்டினில் 2 ஆப்ஷன்லேயும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, மீதி கொஸ்டின் வரல. 38லையும் 2 கொஸ்டின் வந்தது. நான் வருஷமா 5 மார்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நீ எவனோ யூடியூப் சேனல் பார்த்து என்னென்னமோ படிச்சு கடைசியாக மார்க் கம்மியாக வாங்குவீங்க, நம்ம கொடுத்தது படிச்சு தொலைங்கடானே எவனும் கேட்க மாட்டீங்க. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 மார்க்ஸ், இதில் ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் பாதி வரல. 38th 5 மார்க் ரெண்டுமே வந்திருக்கு. லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே, இதுவும் நம்ம எதில் வச்சிருந்தோம், டாப் 5ல இந்த கொஸ்டின் இருந்திருக்கோம். லா ஆஃப் டாப் 5 நம்ம செகண்ட் ஸ்லைட்ல இருந்திருக்கும். இந்த வீடியோ போய் ரிவைண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.
டாப் 10 5 மார்க்ஸ்னு போட்டிருப்பேன். அதில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே ஆப்ஷனோடு சேர்ந்து வந்திருக்கு. லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் 6th லெசனில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு 5 மார்க். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே டாப் 10ல இருந்த 5 மார்க்ஸ். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்திருக்கு. 38th கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க்குமே வந்திருக்கு. நம்ம கொடுத்ததே கொஞ்சம் 5 மார்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டினில் 2 5 மார்க் வந்திருக்கு. ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆப்ஷன் ஏ மட்டும் வந்திருக்கு. நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக 90 மார்க்கு. எல்லா சப்ஜெக்ட்லையும் அப்படி தான் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு தெரியல. நல்லா பண்ணவும் கமெண்ட் பண்ணுங்க. படிச்சிங்களா இல்லையா, எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு ஃபிசிக்ஸ். இதுக்கு மேலே வேற ஏதாவது ஆக்சுவலாக வந்து படிப்பை விட ஸ்கில்ஸ் வந்து முக்கியம். நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னும் காலேஜ்லாம் போனீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நான் அது வர நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது கைடன்ஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஈஸி தான், மாடரேட் கூட கிடையாது, ஈஸி. நல்லா நம்ம கொடுத்ததெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரே ஒரு சம்மில் சிலர் கேட்டிருக்காங்க. நீங்கள் சம்மு பார்க்கலாம், 2 மார்க்கில் ஒரு சம் மிஸ் ஆயிருக்கும். 4 2 மார்க் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவுட் ஆஃப் இப்போ நான் வந்து 5 2 மார்க்ஸ்னு சொல்லியிருக்கேன், 4 2 மார்க் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நம்ம டோட்டலாக வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ்னு சொல்லியிருந்தோன்னா அதில் 2 மார்க் மைனஸ் பண்ணால் கூட 58 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 70 வந்து வாங்கியிருப்பீங்க. ஈஸியாக 88 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். ஸோ 80 to 95 தான் எப்பவுமே நம்மளுது. இதுக்கு மேலே நம்ம சொல்லி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு 12th எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.